வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே அவர்களோடு பேசுகிறார். திடங்கொள்ளுங்க, பயப்படாதீங்க என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்குள்ள, அதாவது நம்மை பயப்படுத்துகிற, கலங்க பண்ணுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் கடக்கும் பொழுது உடனே அவர் நம்மோடு பேசி, திடன்கொள், பயப்படாத, நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இதில் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வசனம் வார்த்தை, இயேசு அவர்களோடு பேசி. இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு உங்களோடு பேசுகிறார். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்கள் கிடக்கும் பொழுது, நடக்கும் பொழுது அவர் உங்களோடு பேசி உங்களை திடப்படுத்துகிறார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை திடப்படுத்தி உங்களை நடத்துவார். அதற்காகவே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு பேசுகிறவர் இயேசு. அவர் பேசி நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறையா. அன்றைக்கு அவர்களோடு பேசி திடப்படுத்தினீர், அதே போல் இன்றைக்கும் ஆண்டவர் திடனற்று போய் நிலையிருக்கிற பிள்ளைகளோடு பேசி திடப்படுத்தி நடத்துங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கை பயணத்திலும் ஏற்படுகிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், வேதனைகள் அப்பா, அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி உடைய பிள்ளைகளை திடப்படுத்தி இது அற்புதமாய் வெளியிடத்தை ஜெபிக்கிற. இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். சிறன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.